Good morning, students. Digestive system நாலாவது கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கும், டைஜஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு 2 ஆர்கன்ஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் பார்த்தோம். தேர்டு கிளாஸில் ஸ்டொமக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இறப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக்கோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டொமக்கோட கண்டினியூஷன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டொமக் சுரக்கக்கூடிய ஒரு ஜூஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ். அண்ட் ஸ்டொமக்கில் இன்னொரு ஆசிட் செக்ரேஷனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த ரெண்டையும் பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எப்படி சுரக்குது, அடுத்து நம்ம பாடியில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஏன் சுரக்குது, எப்படி சுரக்குது, வாட்ஸ் இட் நீட், ஏன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட டாபிக். 2 திங்ஸ் தான், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் ஆசிட் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக் ஜூஸை பற்றி பார்ப்போம். கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் செக்ரிஷன் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் இன் த ஸ்டொமக். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் செல்ஸ்லேருந்து சுரக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். போன கிளாஸில் பார்த்தோம், ஒவ்வொரு செல்ஸ் இருக்குது. சீஃப் செல்ஸ் இருக்குது, இசிஎல் செல்ஸ் இருக்குது, பெரைட்டல் செல்ஸ் இருக்குது, ஜி செல்ஸ் இருக்குது. ஸ்டொமக்கோட இன்னர்மோஸ்ட் லேயர் மீகோசாவில் அந்த வேறு செல்லு சுரக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஒரு நாளைக்கு எவ்வளோ சுரக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 1200 ml டு 1500 ml கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கும். கிட்டத்தட்ட 1.5 லிட்டரு ஜூஸு, கேஸ்ட்ரிக் ஜூஸு நம்ம ஸ்டொமக்கில் சுரந்துக்கிட்டு இருக்குது. when food accumulated in the stomachs, எப்போ ஃபுட்டு ஸ்டொமக்கில் அக்குமுலேட் ஆகுதோ, it mix with gastric juice and digestion take place. நம்ம சாப்பாடு ஸ்டொமக்குக்கு போனோடனே இம்மிடியேட்டாக அங்கேருந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸும் சாப்பாடும் சேர்ந்து அப்படி மிக்ஸ் ஆகி டைஜஷன் நடக்கும். ஒன்ஸ் டைஜஷன் இஸ் ஓவர்னா the food enter into the small intestine because of peristaltic movement or by peristaltic movement. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூஸ் மாதிரி அப்படி ஸ்டொமக்கில் ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கல, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம். காம்போசிஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஜூஸ், அப்படி என்ன இருக்குது இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில்? 99.5% வாட்டர் அண்ட் ரிமைனிங் 0.5% சாலிட். இந்த சாலிட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்போம். கேஸ்ட்ரிக் ஜூஸ் 2ஆக இருக்குது, வாட்டர் அண்ட் சாலிட். வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் முக்கியமான என்சைம்ஸ் தான் இதில் முக்கியம். அதனால் என்சைம்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். என்சைம்ஸில் என்னென்ன என்சைம்? பெப்சின், ரெனின், லிப்பேஸ், ஜெலாட்டினேஸ், யூரேஸ், திஸ் ஆர் என்சைம். அதர் சப்ஸ்டன்ஸில் மியூக்கஸ், இன்சுலின் ஃபேக்டர். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம், கால்சியம், பொட்டாசியம், பைகார்பனேட், குளோரைடு, பாஸ்பேட் அண்ட் சல்பேட், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே என்னது? கேஸ்ட்ரிக் ஜூஸோட காம்போசிஷன். காம்போசிஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் மெயினானது இந்த என்சைம்ஸும் இந்த அதர் சப்ஸ்டன்ஸும் தான். அதில் பர்டிகுலராக மெயினானது பெப்சின்ங்கிறது தான். சரியா? சரி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன செய்யுது? மெயினாக வாட்டர்னு சொல்லியிருக்கிறேன் ஜூஸில். அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஃபர்தர் லிக்விஃபைடு ஃபுட் சொல்லணும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடை இன்னும் கொஞ்சம் நம்மளும் தண்ணி குடிப்போம், இன்னும் கொஞ்சம் ஜூஸும் சுரந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிக்விஃபை ஆகுது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடை தண்ணியாக மாற்றுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேஷன் ஆகுது ஸ்டொமக்கில். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் உள்ள ஒரு பார்ட் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டை அசிடிஃபை பண்ணுது. சாப்பிட்ட சாப்பாடை அசிடிஃபை பண்ணுது அண்ட் ஸ்டாப் த ஆக்ஷன் ஆஃப் சலைவரி அமைலேஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
சாப்பாடு டைஜஷன் மவுத்துலேயே ஆயிரும். இப்போ மவுத்தில் சாப்பாடு சாப்பிட்ட உடனே சலைவரி அமைலேஸ் சுரந்து மவுத்தில் டைஜஷன் நடக்கும். அப்புறம் டைஜஷன் மவுத்தில் முடிஞ்சோன்னு அப்படியே சாப்பாடு ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு வந்துடும். ஒன்ஸு ஸ்டொமக்குக்கு வந்துருச்சுதுன்னா அந்த சலைவரி அமைலேஸ் ஸ்டாப் ஆயிரும். அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கில் த இன்ஜெஸ்டட் மைக்ரோப்ஸ். இதெல்லாம் நான் போன கிளாஸில் ஸ்டொமக்கில் சொல்லியிருக்கேன். இட் கில் த இன்ஜெஸ்டட் மைக்ரோப்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுன்னா அதை வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஆக்டிவேட் பண்ணு. அடுத்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்கள், ஒரு என்சைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், பெப்சின். இந்த பெப்சின்ங்கிற என்சைம் டைரெக்டாக இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெப்சினோஜன் அப்படிங்கிற ஒரு என்சைமாக ஸ்டொமக்கில் இருக்கும், அல்ல கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கும். என்ன என்சைம்? பெப்சினோஜன். பெப்சினோஜன் இஸ் இன்ஆக்டிவ் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம், செயல்படாத என்சைம். இந்த பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெப்சினோஜனை ஆக்டிவ் பெப்சினோஜனாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்து இந்த பெப்சின் என்ன செய்யுது? இது பிரேக் டவுன். எதை உடைக்குது? பேரில் இருக்குது, பிபி புரோட்டீன் உடைச்சி என்னதான் மாற்றுது? பாலிபெப்டைடாக மாற்றுது. பி பெப்சின் புரோட்டீன் பி ட்ரிபிள் பி. பெப்சின் பிரேக் டவுன் த ப்ரோட்டீன் இன்ட்டு அண்ட் கன்வெர்ட் இன்ட்டு பாலிபெப்டைட். அடுத்து இன்சிஸ்டிக் ஃபேக்டர். இதை நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னேன். இன்சிஸ்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரோட்டீன். இது ஸ்டொமக்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல விட்டமின் பி12 இலியத்தில் அப்சார்ப்ஷன் ஆகும். இலியங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஒரு பகுதி, சிறுகுடலோட ஒரு பார்ட். ஸோ இந்த இன்சிஸ்டிக் ஃபேக்டரும் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருந்து சுரக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதெல்லாம் பார்ட் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். என்ன ஃபேக்டர்? இன்சிஸ்டிக் ஃபேக்டர். This intrinsic factor is necessary for the absorption of vitamin B12. The vitamin B12 absorption ஆகணும்னா இந்த ஃபேக்டர் இருக்கணும். அடுத்து மியூக்கஸ். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் இன்னொரு மியூக்கஸும் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ப்ரிவெண்ட் த மெக்கானிக்கல் இன்ஜூரி ஆஃப் த ஸ்டொமக் அண்ட் ப்ரொடெக்ட் த கேஸ்ட்ரிக் மியூக்கோஸா ஃப்ரம் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸ்டொமக்கு பார்த்தோம்னா ஆசிட் மீடியத்தில் இருக்குது. அப்புறம் ஸ்டொமக் ஆடிக்கிட்டே இருக்கும், பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட்டுனால சுருங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டொமக்கோட வால் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுக்காக ப்ரிவெண்ட் த மெக்கானிக்கல் இன்ஜுரி. இப்போ ஆடும்போது ஸ்டொமக் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதில் ஒரு ஸ்டொமக்கோட வால் இன்னொரு ஸ்டொமக்கோட வால் டச் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது. அடுத்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் செக்ரீஷன் ஆகுது. ஆசிட் செக்ரீஷன் ஆனால் என்ன ஆகும்? அந்த மியூக்கஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்காக அந்த ஸ்டொமக்கில் உள்ள இன்னர்மோஸ்ட் லேயரில் அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி இந்த மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதான் என்னது? கேஸ்ட்ரிக் ஜூஸில் உள்ள மியூக்கஸோட ஃபங்க்ஷன். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸுங்கிறது என்னது? ஸ்டொமக்கில் சுரக்கக்கூடிய ஒரு ஜூஸ். எவ்வளவு சுரக்குது? 1200 ml 1500 ml சுரக்குது. மெயினாக என்னது இருக்குது? என்சைம்ஸ் இருக்குது. என்னென்ன என்சைம்? பெப்சின், ரெனின், லிபேஸ், ஜெலாட்டினேஸ் அண்ட் யூரேஸ். அதர் சப்ஸ்டன்ஸ் என்ன? மியூக்கஸ் அண்ட் இன்சிஸ்டிக் ஃபேக்டர். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். என்னுடைய வேலை என்ன? டைஜஷன். எப்படி டைஜஷன் பண்ணுது? பெப்சின் புரோட்டீனை பாலிபெப்டைடாக மாற்றி விடுது. ரைட். இது ஒரு இது மட்டும் நம்ம சிலபஸில் வச்சுருக்குறாங்க, மித்த எதுவுமே வைக்கலை. அதனால் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பெப்சின் வந்து என்ன செய்யுது ப்ரோட்டீன் டைஜஷனில்? சிலபஸ் இந்த ஒரு இதை மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள், டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதான் கேஸ்ட்ரிக் மியூக்கோசாவோட டயக்ராம். ஐ மீன் ஸ்டொமக்கோட உள்பக்கம் உள்ள லேயர். அதில் அப்படி ஆங்காங்கே இருக்குல்ல வரிசையாக செல்ஸு. இதுக்கு பேர் தான் கேஸ்ட்ரிக் கிளாண்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்டு சுரக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு என்ன பேர்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதில் இந்த பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெப்சினோஜன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீப் செல். நிறைய செல்ஸ் இருக்கு பாருங்கள். மியூக்கஸ் நெக் செல், சீப் செல், பெரேட்டல் செல், இசிஎல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுது. பெரேட்டல் செல்லுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. இந்த சீப் செல்லு தான் என்னதை சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெப்சினோஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். பெப்சினோஜன்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த பெப்சினோஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பெப்சின். பெப்சினோஜன் தான் பெப்சினாக கன்வெர்ட் ஆகும். எப்போ கன்வெர்ட் ஆகும்?
ஆசிட் இருந்ததுன்னா அதான் சொல்லியிருக்கு. இன் ஸ்டமக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்டிவேட் த இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பெப்சின் இன்டு பெப்சினோஜன். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் ஸ்டொமக்கில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெப்சினோஜனை ஆக்டிவ் பெப்சினாக மாற்றுது. இந்த ஆக்டிவ் பெப்சின் என்ன செய்யுது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுன்னா அதை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ஃபார்மாக மாற்றுது. ஐ மீன் பெப்டைடு, அமினோ ஆசிட்ஸ் இந்த ஃபார்மாக மாற்றுது. ஏன் மாற்றுது? அப்படி மாற்றினா தான் நம்ம உடம்புல ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் ஆகும். அதான் இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டொமக்கில் உள்ள கேஸ்ட்ரிக் ஜூஸில் உள்ள பெப்சின் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ப்ரோட்டீன்கிறது குரூப்பாக இருக்கக்கூடிய அதை உடச்சி சின்ன சின்ன மாலிகுலாக மாற்றி விட்றது. ஸோ இதுதான் பெப்சினோட வேலை. பெப்சின்கிறது கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஒரு பாட்டு. எங்கேருந்து சுரக்குது? சீப் செல். இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், அதை எப்படி மாற்றணும்? ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றணும். அதனுடைய வேலை என்ன? ப்ரோட்டீனை உடச்சி அமினோ ஆசிட்ஸாகவும் பெப்டைடாகவும் மாற்றி விடுது. ரைட். எப்படி சுரக்கு இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்? கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரந்துக்கிட்டே இருக்கும். இது 3 ஃபேஸாக நடக்குது. 3 செக்ஷன் சொல்லலாம், 3 பார்ட்ஸாக நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு பேர் செஃபாலிக் ஃபேஸ், 2வது ஃபேஸுக்கு பேர் கேஸ்ட்ரிக் ஃபேஸ், அண்ட் 3வது ஃபேஸுக்கு பேர் இன்டெஸ்டினல் ஃபேஸ். இந்த மாதிரி 3 ஃபேஸாக இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரிஷன் நடக்குது. எப்போ நடக்கும்? அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் நம்ம உடம்புல கண்டினியூஸாக சுரந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, எப்போ தேவையோ அப்போ மட்டும் சுரக்கும். அதான் எப்படி சுரக்குது அப்படிங்கிறது தான் இந்த செக்ரிஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ். 3 ஃபேஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் செஃபாலிக், கேஸ்ட்ரிக் ஃபேஸ் அண்ட் இன்டெஸ்டினல் ஃபேஸ். என்னென்ன நடக்குது? செஃபாலிக் ஃபேஸில் என்ன நடக்குது? It's a very interesting thing. The flow of juice occurs before food reaches the stomach due to reflex stimulation of the vagus nerve initiated by thought of food, sight and smell and taste of food. நல்லா கவனிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு சாப்பாடை பற்றி நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோம், எல்லாம் சாப்பாடை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது சமைக்கும்போது பிரியாணி ஸ்மெல் அப்படியே நமக்கு ஒரு ஸ்மெல்லு. நாக்கில் சாப்பாடோட டேஸ்ட் வச்ச உடனே அப்படியே வேக்கஸ் நர்வ்ஸ் வழியாக செய்தி பிரெயினில் இருந்து அப்படியே ஸ்டொமக்குக்கு போய் ஸ்டொமக்கில் உடனே கேஸ்ட்ரிக் ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும், ஒரு 10% சுரக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மெயினாக 2வது ஃபேஸ்லாம் கேஸ்ட்ரிக் ஃபேஸ்லாம் சுரக்கும், பட் கொஞ்சோண்டு சுரக்க ஆரம்பிச்சிடும். அதான் நம்ம சாப்பாடை பற்றி நினச்சாலோ எல்லாம் யாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாலோ எல்லாம் ஏதோ ஸ்மெல்லு நமக்கு வந்து சாப்பாடோட ஸ்மெல் வந்தாலும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இது கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்போ சுரக்க ஆரம்பிச்சிடும்? ஏதோ ஒரு சாப்பாடை பற்றி நினச்சோம்னாலோ பார்த்தோம்னாலோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரெயினில் இருந்து அப்படியே வேக்கஸ் நர்வ்ஸ் வழியாக போய் ஸ்டொமக்கில் உள்ள கேஸ்ட்ரிக் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி கேஸ்ட்ரிக் ஜூஸை செக்ரிஷன் பண்ணுது. இதுக்கு பேர் தான் செஃபாலிக் ஃபேஸ். வெரி சிம்பிள் மெக்கானிசம். வெரி தாட் ஆஃப் த ஃபுட் ஆர் சைட் ஆர் ஸ்மெல் ஆர் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஸ்டிமுலேட் த வேக்கஸ் நர்வ் அண்ட் திஸ் வேக்கஸ் நர்வ் ஸ்டிமுலேட் த gastric glands in the stomach. From this gastric gland it secrete the gastric juice. கொஞ்சோண்டு ஜூஸ் தான் செக்ரேஷன் ஆகும். ஓகே, அது கடைசியில் சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டேபிளர் காலம் இருக்குது, எப்போ என்னென்ன ஃபேஸில் என்னென்ன ஜூஸ் எவ்வளோ சுரக்குங்கிறது. அடுத்து கேஸ்ட்ரிக் ஃபேஸ். இது ஒரு முக்கியமான ஃபேஸ். இந்த ஃபேஸ்லாம் அதிகமாக நடக்கும். இப்போ சாப்பாடு சாப்பிட்டோம், அப்படியே சாப்பிட்டு மவுத்தில் டைஜஷன், மவுத்தில் வந்து மேஸ்டிகேஷன் பண்ணி அப்படியே போலஸாக மாறி அப்படியே ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு வந்துடுது. அதான் when stimulated by the presence of food, endocrine cells in the pyloric antrum, pyloric antrum கீழே உள்ள பார்ட், ஸ்டொமக்கில் உள்ள ஒரு பார்ட், and duodenum it is secrete a hormone gastrin. இந்த ஹார்மோனை சுரக்குது, கேஸ்ட்ரின்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. இதில் ஒரு டயக்ராம் போட்டிருப்போம் பாருங்கள், சீக்கிரம் தருக்கு பாருங்கள். இப்போ சாப்பாடு தாராளமாக இருக்க பாருங்கள், அப்படியே வந்தோடனே அப்படியே சீக்கிரம் அப்படியே வாங்க, லெஃப்ட் சைடில் வாங்க, கேஸ்ட்ரின்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. எப்போ சாப்பாடு நம்மளோட ஸ்டமக்குக்கு வந்துடுது உடனே கேஸ்ட்ரிக் அப்படியே போய் பிளட்டுக்கு போகுது. இந்த டயக்ராம் நான் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பிளட்டில் இருந்து அப்படியே
நேராக வந்து ஸ்டொமக்குக்கு வந்து இந்த கேஸ்ட்ரின் தான் கேஸ்ட்ரிக் ஜூஸை சுரக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுது. எப்படி? எப்போ சாப்பிட்டோம், சாப்பாடு வந்து எங்கே வந்துருச்சுது? ஸ்டொமக்கு வந்துருச்சுது. உடனே என்ன ஆகும்? ஸ்டொமக்கில் உள்ள என்ன இருக்க ஒரு ஹார்மோன்னு சொல்லலாம். அதை அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர்? இந்த கேஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ்ட்ரின் உடனே எங்கே போகுது? பிளட். ஹார்மோன்னாலே பிளட்டுக்கு தான் போகும். உடனே பிளட்லேருந்து அது எங்கே வருது? ஸ்டொமக்கு வந்துடுது. ஸ்டொமக்கில் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, இட் ஸ்டிமுலேட் த செக்ரிஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கிறத அதிகப்படுத்துது. ரொம்ப அதிகமான ஜூஸ் சுரக்கும். ஸோ ஹியர் இந்த டயக்ராம் இந்த தேவை காலத்தில் பார்த்தோம். 50 to 60% ஆஃப் த டோட்டல் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இந்த ஃபேஸில் தான் சுரக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 50லேருந்து 60% ஜூஸ் வந்து இதில் தான் சுரக்கும். ஸோ இது இந்த ஃபேஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஃபேஸ். வெரி சிம்பிள். When stimulated by the presence of food, enteroendocrine cells in the pyloric antrum and duodenum secrete the gastrin, a hormone which passes directly into the circulating blood. For gastrin circulating the blood, which supply the stomach and stimulate the gastric gland to produce the more gastric juice. தாருக்கு பாருங்க, போலஸ்னா உருண்டையாக இருக்க சாப்பாடு அப்படியே ஸ்டொமக்கு வந்துடுது. வேக்கஸ் நர்வ்ஸ் வழியாக என்னது சுரக்குது? கேஸ்ட்ரின் உடனே எதை சுரக்குது? கேஸ்ட்ரிக் ஜூஸு சுரக்குது. வெரி சிம்பிள் மெக்கானிசம். ஓகே. அடுத்து ரெண்டாவது இன்டஸ்டினல் ஜூஸ். அடுத்து இன்டஸ்டினல் ஜூஸ் தான் என்ன? இந்த டயக்ராமில் தெரியும் பாருங்கள். இப்போது சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே டைஜஷன் ஆகி முடிஞ்சிருச்சுது. அப்படியே சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே ஸ்மால் இன்டஸ்டைன் வந்துருச்சுது. இங்கேருந்து ஸ்டொமக்கில் இருந்து ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு சாப்பாடு வந்துருச்சுது. எப்படி? டைஜஷன்லாம் முடிஞ்சிருச்சுது. உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் செக்ரீட் த when the partially digested content of the stomach reaches the small intestine and a hormone enterogastrone அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹார்மோன் ஸ்மால் இன்டஸ்டைனில் சுரக்குது. என்ன ஹார்மோன்லாம்? அந்த 2 ஹார்மோனையும் சேர்த்து என்டிரோகாஸ்டிரோன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஹார்மோன் தான் இருப்பாங்க? செக்ரீட்டின் அண்ட் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு சொல்லுவோம். சிசிகே, செக்ரீட்டின் அண்ட் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே சுரக்குது? ஸ்மால் இன்டஸ்டைனில் சுரக்குது. ஏன் ஸ்மால் இன்டஸ்டைனில் சுரக்கு? இப்போ சாப்பாடு ஸ்மால் இன்டஸ்டைனுக்கு வந்துருச்சு. எங்கேருந்து வந்துருச்சுது? ஸ்டொமக்கிலேருந்து வந்துருச்சுது. இப்போது ஸ்டொமக்கிலேருந்து சாப்பாடு வெளியே வந்துருச்சுது. இப்போ எனக்கு டைஜஷன் தேவையில்லை. ஏன்னா சாப்பாடு இல்லையா எங்கள் ஸ்டொமக்கில். அப்போ என்ன செய்யணும்? என்னுடைய எய்ம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் திறந்துக்கிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணணும். அதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேஸோட வேலை. நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேஸோட வேலை. என்ன செய்யுது? சாப்பாடு டைஜஷனான சாப்பாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் வந்துருச்சுது. இப்போ ஸ்டொமக்கில் சாப்பாடு இல்லை, ஆனால் கண்டினியூஸாக இன்னும் சுரந்துக்கிட்டு இருக்குது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரந்துக்கிட்டு இருக்குது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதுவாடு சுரந்துன்னா என்ன ஆகும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதில் இருக்குது, வயிறு புண்ணாயிரும். உடனே என்ன செய்யணும்? அதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரீட்டின் அண்ட் கோலிசிஸ்டோகைனின். அதான் அந்த வார்த்தை போட்டிருக்கேன். இட் ஸ்லோ டவுன் த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் ரெடியூஸ் த கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி. மொட்டிலிட்டினா ஸ்டொமக் வந்து மூவ் ஆகுறதுக்கு, மொட்டிலிட்டி அப்படியே ஆடுறது, அப்படியே ஃபங்குனது அப்படின்னு பார்த்தா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுறது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ ஹியர் இந்த கீழே பாருங்கள், அப்படியே டாட்டட் லைனாக போட்டுருக்கு பாருங்க. ஸ்டொமக்கில் இருந்து சாப்பாடு ஸ்மால் இன்டஸ்டைன் வந்துடுது. உடனே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹார்மோன் சுரக்குது, செக்ரீட்டின் கோலிசைட்டோகைனின். அது நேராக அப்படியே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமக்குக்கு வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை சுரக்கிறத நிப்பாட்டுது. ஐயா, கேஸ்ட்ரிக் ஜூஸ் உன்னுடைய யூஸு தேவையில்லை, சாப்பாடு டைஜஷன் முடிஞ்சுது, நீ சுரக்கிறத ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இதுதான் என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ் நடக்கும்? இது இண்டஸ்டைனில் நடக்குது. இது ஏன் கேஸ்ட்ரிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்? இது ஸ்டொமக்கில் நடக்குது. இது ஏன் செஃபாலிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்? இது பிரெயின் லெவலில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் செஃபாலிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெரி சிம்பிள் மெக்கானிசம். செஃபாலிக் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? எப்போ ஒரு சாப்பாடை பற்றி நினச்சோம்னாலோ பார்த்தோம்னாலோ இல்லை ஸ்மெல் பண்ணோம்னாலோ அப்படியே பிரெயினில் இருந்து அப்படியே வேக்கஸ் நர்வ்ஸ் வழியாக ஸ்டொமக்கில் போய் கேஸ்ட்ரிக் ஜூஸ் கொஞ்சோண்டு சுரக்க ஆரம்பித்தோம். இதுக்கு பேர் தான் செஃபாலிக் ஃபேஸ். அடுத்து
சாப்பிட்ட சாப்பாடு இப்போ எங்கே வந்துருச்சுது, ஸ்டொமக்குக்கு வந்துருச்சுது. உடனே என்னாகும், ஸ்டொமக்கில் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டா ஸ்டிமுலேட் ஆகும். அந்த ஹார்மோனுக்கு பேர் கேஸ்ட்ரின். இந்த ஹார்மோன் நினச்சி அப்படியே பிளட்டு வழியாக வந்து ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கிறத அதிகப்படுத்தும். எதுலேருந்து, கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் இருந்து. அடுத்து என்ன ஆகும், டைஜஷன் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துருச்சு. பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, ஸ்டொமக்கில் ஃபுல்லாக டைஜஷன் நடக்காது. உடனே என்னாகும், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்தவுடனே 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஹார்மோனுக்கு பேர் என்ன பேர், செக்ரிட்டின் அண்ட் கோலின் சிஸ்டோகைனின். இந்த 2 ஹார்மோனும் அப்படியே ஸ்டொமக்கில் போய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரிஷனை ரெடியூஸ் பண்ணுது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுது. ஏன் ஸ்டாப் பண்ணுது, சாப்பாடு டைஜஷன் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரிஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஃபேஸஸ் ஆஃப் செக்ரிஷன். எப்போலாம் ஒரு ஆளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கும் அப்படிங்கிறது தரக்கு பாருங்க. இது ஒரு டேப்லர் காலம். இதில் 3 ஃபேஸ்க்குள்ள வித்தியாசம் என்னது. ஃபஸ்ட்டு என்னது, சைக்கிக் ஸ்டிமுலை, அதாவது ஒரு பொருளை நம்ம சைக்காலஜிக்கலாக நினைக்கும் போது ஸ்டிமுலேட் ஆகுறது. அதே இது கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் சாப்பாடு ஸ்டொமக்கில் இருக்கும்போது. இங்கே பாருங்கள், சாப்பாடு எங்கே இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன், ஐ மீன் டியோடினம். டியோடினம்ங்கிறது ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஒரு பார்ட். அடுத்து இது எப்படி வரும், எப்படி செய்தி வரும், வேக்கஸ் நர்வ் வழி. அதனால தான் அது போட்டு வேக்கலி மீடியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி வரும், ரெஃப்ளெக்ஸ், தானாக நடக்கக்கூடியது. அடுத்து கேஸ்ட்ரின். கேஸ்ட்ரிங்கிற ஒரு ஹார்மோன். அடுத்து இங்கே ஹார்மோனல் ஃபீடு. 2 ஹார்மோன் சொன்னேன், செக்ரிட்டின் அண்ட் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்கள், செஃபாலிக் ஃபேஸில் 30% கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரிஷன் ஆகும். கேஸ்ட்ரிக் ஃபேஸில் 50% 60% ஜூஸ் செக்ரிஷன் ஆகும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஃபேஸில் வெரி லெஸ், கிட்டத்தட்ட நில்லுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அங்கே தான் ஸ்டாப் ஆகிடுச்சு தான் எங்கள் செக்ரிஷன். ஸோ இவ்வளவு தான் ஃபேஸஸ் ஆஃப் தி செக்ரிஷன் ஆஃப் தி கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் எப்படி செக்ரிஷன் ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் எப்படி செக்ரிஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கேருந்து செக்ரிஷன் ஆகுது, ஸ்டொமக்கில் உள்ள அந்த ஒரு லேயர் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். சிஹியர் ஸ்டொமக்கில் உள்ள இன்னர்மோஸ்ட் லேயர் கேஸ்ட்ரிக் மியூக்கோசான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கேஸ்ட்ரிக் தருப்பாருங்க மியூக்கோசாவில் வரிசையாக நிறையா செல்ஸ் இருக்குது. அதில் ஒரு செல்லுக்கு பேர் தான் என்ன பேர், பெரேட்டல் செல்ஸ்ன்னு தான் இருக்கு பாருங்க, க்ரீன் கலரில் ஒரு செல்லு. இந்த செல்லுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதான் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த பெரேட்டல் செல்ஸ் ஆஃப் தி ஸ்டொமக் மியூக்கோசா. ஸ்டொமக்கில் உள்ள இன்னர்மோஸ்ட் செல். இது ஒரு 3-4 ஸ்டெப்பாக நடக்குது, 4 ப்ராசஸாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். வெரி சிம்பிளான ஒன்று. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்லுக்குள்ளே நடக்கக்கூடியது. அது செல்லுக்குள்ளே என்ன ஆகுது, வாட்டர் கம்பைன் வித் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் சேருது, என்னதான் கன்வெர்ட் ஆகுது, கார்போனிக் ஆசிட். எது முன்னிலையில் ஒரு என்சைம், அந்த என்சைமுக்கு பேர் என்ன பேர், கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்ங்கிற என்சைம். இதுக்கு நம்ம உடம்புல எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு சேருது. தருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்கள், எல்லோ கலருக்கு மேலே வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு சேருது. இது வந்து பெரேட்டல் செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. எது முன்னிலையில், கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் முன்னிலையில் என்னதான் மாறுது, கார்பானிக் ஆசிட்டாக மாறுது. இதற்கு பாருங்கள், H2CO3 அப்படிங்கிறது கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் இஸ் த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஸ்டேபிள் காம்பவுண்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைப்புத்தன்மை இல்லாத ஒரு பொருள். உடனே உடஞ்சி போயிடும். எப்படி மாறிடும், ஹைட்ரஜன் அயனாகவும் பைகார்பனேட் அயனாகவும் மாறும். H+ ஆகவும் HCO3- ஆகவும் மாறிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னாகும், வாட்டரும் பெரேட்டல் செல்லுக்குள்ளே நடக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெரேட்டல் செல்லுக்குள்ளே வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து கார்போனிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். in the presence of carbonic anhydrase. This carbonic acid converted into hydrogen and bicarbonic acid. இது எதுக்குள்ளே நடக்குது,
பெரைட்டல் செல். இந்த பக்கத்தில் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் பெரைட்டல் செல்ஸோட என்லார்ஜ்டு டயக்ராம். அடுத்து ஸ்டெப் 2 இருக்கு பாருங்க. ஸ்டெப் 2, இந்த ஹைட்ரஜன் உருவாகிச்சுல, ஹைட்ரஜன் அயான் எங்கேருந்து உருவாகிச்சு, வாட்டர் கார்பன் டை ஆக்சைடில் சேர்த்து இந்த ஹைட்ரஜன் அயான் பாருங்க அப்படியே வெளியே வருது பாருங்கள். இந்த ஹைட்ரஜன் அயான் அப்படியே பெரைட்டல் செல்லில் இருந்து அப்படியே ஸ்டமக்கில் உள்ள லியூமனுக்கு வருது பாருங்கள். எப்போ வரும்? ஒன்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம். ஒரு பொட்டாசியம் உள்ளே போனால் தான் ஒரு ஹைட்ரஜன் வெளியே வரும். இந்த ஏரியாவுக்கு பேர், இந்த ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் தான் புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை புரோட்டான் பம்புனா என்ன? ஏதோ ஒன்று சப்ளை பண்ணக்கூடியது. எல்லாம் இப்போ வாட்டர் பம்புனா வாட்டர் வெளியே வர, புரோட்டான் வெளியே வர்றதுனால இந்த பம்புக்கு பேர் புரோட்டான். புரோட்டான்ங்கிறது ஹைட்ரஜன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு ஹைட்ரஜன் வெளியே வரணும்னா ஒரு பொட்டாசியம் உள்ள போகும், அப்புறம் ஹைட்ரஜன் வெளியே வரும், பொட்டாசியம் உள்ள போகும், ஹைட்ரஜன் வெளியே வரும், பொட்டாசியம் உள்ள போகும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இது வழியாக புரோட்டான் பம்பு வழியாக மேலே உருவான ஹைட்ரஜன் அயான் வெளியே வர்றது. This is step number 2. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 என்ன ஆகுது? பைகார்பனேட் அயான் உருவாயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ஹைட்ரஜன் அயானை பற்றி சொல்லிட்டேன். ஹைட்ரஜன் அயான் இப்போ ஸ்டொமக்குள்ளே வந்துருச்சு. எப்படி? பொட்டாசியம் உள்ளே போனதுனால ஹைட்ரஜன் அயான். அந்த பைகார்பனேட் அயான் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பைகார்பனேட் அயான் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த செல்ஸ் இன்டு த பிளட்டுக்குள்ளே போயிடுது. இது வழியாக anion exchange, which transport the bicarbonate ion out of the cell, exchange for the chloride ion. இருக்கு பாருங்க, இந்த பைகார்பனேட் அயான் அப்படியே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே வரும். பைகார்பனேட் அயான் அப்படியே வெளியே வரணும்னா செல்லுக்குள்ளே என்னது போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா குளோரைடு அயான். அதான் ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு மைனஸ் உள்ளே வரும், இந்த பேலன்ஸுக்காக. அதுதான் பைகார்பனேட் அயான். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் HCO3 மைனஸ் எல்லாம் உள்ளே வெளியே வருது பாருங்கள். அப்படியே என்னது அப்படின்னு பார்த்தோம், குளோரைடு அயான் உள்ளே போகுது பாருங்கள். ஸோ ஹியர் அதான் ரெண்டாவது ஸ்டெப். தென் திஸ் குளோரைடு அயான் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த ஸ்டொமக் லியூமன் வயா குளோரைடு சேனல். இருக்கு பாருங்கள், அப்படியே இந்த இங்கே உருவம் அப்படியே உள்ளே போனது அப்படியே வெளியே வந்துடுது. எதுக்குள்ளே வந்துடுது? லியூமன், ஸ்டொமக்குள்ளே வந்துடுது பாருங்கள். இந்த குளோரைடு அயான் ஒன்று உள்ளே போச்சுது. ஏன் உள்ளே போச்சுது? பைகார்பனேட் வெளியே போகிறதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த குளோரைடு அந்த குளோரைடு அப்படியே ஸ்டொமக்கு வந்துடுது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே குளோரைடு வந்துருச்சுது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 2 என்ன பண்ணுது? பைகார்பனேட்டுக்கு பதிலாக குளோரைடு உள்ளே போகுது. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 என்ன? வெரி சிம்பிள். அங்கே என்ன வந்துருச்சு? ஆல்ரெடி என்னது வெயிட்டிங்கில் இருக்குது? ஹைட்ரஜன். இங்கே என்னது இருக்குது? குளோரைடு. ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் வரும். அதான் ஸ்டெப் நம்பர் 4. ஹைட்ரஜன் அண்ட் குளோரைடு அயான் பீயிங் ப்ரெசன்ட் வித்தின் த ஸ்டொமக் லியூமன், தேர் ஆப்போசிட் சார்ஜ் ரெண்டுமே பாசிட்டிவ் மைனஸ்னால ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும் டு ஃபார்ம் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதுதான் ஸ்டெப் நம்பர் 4. இருக்கு பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் அயனும் குளோரைடு சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், இல்லை செக்ரீஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். உடம்புல எப்படி ஆசிட் சுரக்குது அப்படிங்கிறது. ஸோ 4 ஸ்டெப்பாக நடக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சொல்லும், இந்த டயக்ராமில் உள்ளது தான் பெரைட்டல் செல். பெரைட்டல் செல்லுக்குள்ளே என்ன ஆகும்? ஹைட்ரஜன் வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து கார்பானிக் ஆசிட்டாக மாறும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேட். இந்த கார்பானிக் ஆசிட் இஸ் அ அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ அது என்னதான் உடஞ்சிரும்? ஹைட்ரஜன் அயானாவும் பைகார்பனேட் அயானாக உடஞ்சிரும். இந்த ஹைட்ரஜன் அயான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லை விட்டு வெளியே வரும், ஸ்டொமக்குள்ளே வெளியே வரும். எப்போ வெளியே வரும்? ஒரு பொட்டாசியம் உள்ளே போனால் ஒரு ஹைட்ரஜன் வெளியே வரும், அயனை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. எது வழியாக வெளியே வரும்? புரோட்டான் பம்ப். அதான் நம்ம புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பைகார்பனேட் என்ன செய்யும்? பிளட்டுக்குள்ளே போகும். எப்போ போகும்? பிளட்லேருந்து ஒரு குளோரைடு அயான் உள்ளே வந்துச்சுதுன்னா எதுக்குள்ளே? பெரைட்டல் செல்லுக்குள்ளே. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3 நான் சொல்கிறேன். உடனே என்ன ஆகும்? இந்த குளோரைடு அப்படியே ஸ்டொமக்கில் வந்துடும். உடனே ஆல்ரெடி என்னது இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. அப்புறம் என்ன இதோட சேருது? குளோரைடோடு சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும்.
இதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ 2 டாபிக் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஒரு டாபிக் என்னது, ஸ்டொமக்கில் உள்ள ஒரு ஜூஸு, அந்த ஜூஸுக்கு பேர் என்ன பேர், கேஸ்ட்ரிக் ஜூஸ். எவ்வளவு சுரக்குது, 1200 to 1500. அதில் என்னென்ன இருக்குது கேஸ்ட்ரிக் ஜூஸில், கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஃபங்க்ஷன் என்ன, அதில் பர்டிகுலர் அந்த பெப்சின்கிற ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன. இப்போ ஒரு ஆளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரக்கும் 3 ஃபேஸ். என்ன ஃபேஸ்லாம், செஃபாலிக் ஃபேஸ், கேஸ்ட்ரிக் ஃபேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ். அடுத்து என்னது, ஆசிட் எப்படி சுரக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இங்கேருந்து சுரக்குது, ஸ்டொமக்கில் உள்ள பெரேட்டல் லேயரில் இருந்து, ஐ மீன் பெரேட்டல் செல்ஸில் இருந்து 4 ஸ்டெப்பாக நடக்குது. என்ன ஸ்டெப்பு, வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்பானிக் ஆசிடாக மாறி ஹைட்ரஜன் அயானோ பைகார்பனேட் அயானாக மாறுது. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்னது, ஹைட்ரஜன் அப்படியே வெளியே வரும், புரோட்டான் பம்ப் வழியாக. ஒரு ஹைட்ரஜன் வெளியே போனால் உள்ள என்னது போயிடும், பொட்டாசியம். இது ஸ்டெப் நம்பர் 2. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, பைகார்பனேட் அயான் வெளியே போகும். பைகார்பனேட் அயான் மைனஸ், அதை காம்பன்சேட் பண்ணுறக்கா ஒரு குளோரைடு உள்ளே வரும். இது ஸ்டெப் நம்பர் 3. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 என்னது, இந்த குளோரைடும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஃபிசியாலஜி வைஸாக நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஸ்டொமக் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது. ஸ்டொமக்னா என்ன, ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன் என்ன, என்னென்ன பார்ட்ஸு கொஞ்சம் டீப்பாக பார்த்து, கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் என்ன அப்படின்னு. அடுத்த கிளாஸில் ஸ்மால் இன்டெஸ்டைனை பற்றி பார்ப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.